ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே எல்லாருக்கும் எப்படி போகுது? என்ன எடுத்ததும் அம்மாவை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிக்கன் வாங்க வந்திருக்காங்க. சரி, காலையிலேருந்து வீடியோ பண்ணலான்னு பார்த்தோம். ஒன்றும் எடுக்க டைமும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. சரி, அதான் அம்மா சிக்கன் வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்களா. சரி, அப்போ ஒரு சிங்கிள் கேப்பில் ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். அம்மா என்னை மட்டும்தான் போக சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சிக்கன் கடையில் போய் தனியாக நிற்க ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதனால் அம்மாவையும் கூடையே கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வர சாக்கில் நடுவில் ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காடு இருந்துச்சுங்களா, அதில் அப்படியே ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அர்ஜெண்ட்டாக அக்கா கால் பண்ணாங்க. அதனால் அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, சிங்கிள் கேப்பில் ஒரு ரீல்ஸை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. என் பாப்பா தான் எடுத்தா. மியா குட்டி தான் இன்னும் வீடியோ எடுத்தாங்க. சும்மா பிளேஸு அந்த மாதிரி கிரவுண்டை பார்த்ததும் கொஞ்சம் நமக்கே விளையாடணும் போல் இருக்குது. அப்புறம் சின்ன பசங்களெலாம் சொல்லவா வேண்டும். சமைக்கிற வீடியோ எடுக்கலைங்க. உள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிற, இருட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. சமைச்சு முடித்ததும் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. கிரேவி மாதிரி தான் தம்பி கேட்டான். சாப்பாடு செஞ்சு கிரேவி மாதிரி மட்டும் செஞ்சுட்டேன். மீதி இருக்க சிக்கன்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு சில்லி தான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி பிராய்லர் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம், ஏன்னா ஒத்துக்காது. இருந்தாலும் இப்போ நாட்டுக்கோழி கிடைக்காததுனால பிராய்லர் எடுத்துட்டோம். ஸோ எடுத்து சூடாக சாப்பாடு செஞ்சு கிரேவி மட்டும் செஞ்சுருக்கேன். மீதி பாப்பாவுக்கு சில்லி போடலான்ட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். பாப்பா தம்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இந்த லெக் பீஸ் மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். பாப்பாலாம் எந்த சிக்கனாக இருந்தாலும் சாப்பிடுவா. இருந்தாலும் நம்ம அதிகமாக இந்த சிக்கன் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நாட்டுக்கோழி எடுப்போம். அதுவும் எங்கள் அம்மா கூட சண்டே இந்த மாதிரி நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு மேலே இருக்குங்க. எங்கள் பாட்டி இருக்கிற வரைக்குமே அம்மா சண்டே ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போகவே மாட்டாங்க. நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க. எங்கள் பாட்டி எப்போ இறந்தாங்களோ அதுலேருந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைங்க. ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடக்குள்ளேயும் எங்கள் அப்பாவை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்லே அப்பா இருந்தால் அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. அப்பா சமையல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவர் கைப்பக்குவம் நல்லாயிருக்கும். நான் என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது நல்லால, அது நல்லால, இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குதுன்னு. நான் என்னங்க பண்ணுறது, என்னோடய கைவளம் அவ்வளோதான். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, உங்கள் கைவளம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி எங்கள் அக்கா செஞ்சால் அவங்க நார்மலாக என்ன செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க. நான் என்ன செஞ்சாலும் அது நல்லா இருக்க மாட்டேங்குது. ஓரளவுக்கு சாப்பாடு சாம்பாரே இந்த மாதிரி ஐட்டம் அவ்வளோலாம் டேஸ்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்ஜு மீன் குழம்புலாம் சாப்பிட்ற அளவுக்கு வைப்பேன். அதான் இன்றைக்கி நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புதுசாக வர அரிசி தீந்திட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அரிசி இன்றைக்கி ஒரு பிரான்ச் வாங்கிட்டு வந்தேன். அது என்ன பிராண்டுன்னு ஞாபகம் வரல. ஆனால் அரிசி நல்லா தான் இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழித்து எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்படி சொல்கிறதுனா, சண்டே ஆனாவே லீவு போட்டுட்டு நான்வெஜ் எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கிட்டு கொடுத்து சமைச்சி அதை எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் பாட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு அவங்களுக்கு கொடுத்து, மீன் குழம்பு நாங்கள் வச்சா எங்கள் பாட்டிக்கு பிடிக்காது. அதனால அவங்க தனியாகவே மீன்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கொண்டு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் பாட்டி கையாலே சமைச்சி எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ எங்கள் பாட்டி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அதனால் மீன் குழம்பு மட்டும் நாங்கள் வச்சா பிடிக்காது. எப்படி பாட்டி சாகிற வரைக்குமே, சாக ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வரைக்குமே அம்மா பாட்டி தான் சமைப்பாங்க. தாத்தா சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்கன்னா பாட்டி அப்படியே உட்காந்துட்டு சமைப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கைவாலெல்லாம் நமக்கு வராதுங்க. அதனால் பாட்டி இறந்ததுலேருந்தே அம்மா சண்டே லீவ் போடுறதே இல்லை. ஏன்னா தாத்தா அழைச்சிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் கூட தான் இருக்கார் தாத்தா அதனால் நான்வெஜ் தாத்தா சாப்பிடவே மாட்டாங்க. எங்களுக்கு என்ன நான்வெஜ் சமைச்சாலுமே தாத்தாவுக்கு நாங்கள் தனியாக தான் செய்வோம்.
ஏன்னா தனி பாத்திரத்தில் தான் செய்வோம், தனியாக தான் செய்வோம். அவர் வயசு வரைக்குமே அவர் இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. முட்டை கூட சாப்பிட மாட்டாருங்க. ரொம்ப சைவம் அவர் வந்துட்டு. நாங்கள்லாம் அசைவம், தாத்தா மட்டும் சைவம். ஸோ பேசிக்கிட்டே எங்கள் அம்மா கூட சாப்பிட்றது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மியா தான் கால் நீட்டி போட்டுட்டு பாட்டி மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டாங்க. என்ன பாட்டியான்னு கேட்டதுக்கு, கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி மியாவை கிண்டல் பண்ணிகிட்டே எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. என்ன களை வெட்ட போனியா அப்படின்னு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிகிட்டே சாப்பிட்டாங்க. நிஜமாவே நேற்று கொஞ்சம் சுமாராக தாங்க சமைச்சிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பா இருந்தால் சூப்பராக செய்வார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உடனே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நேற்று தான் எங்கள் கூட உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டாங்க. அதுவும் வந்துட்டு எப்படி உள்ளே உட்காந்து சாப்பிட்டோமா, எத்தனை லைட்டு போட்டாலும் வெளிச்சமாகவே இருக்காதுங்க. எங்கள் வீடு வந்துட்டு ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குமா, அதனால் வெளிச்சமாக இருக்காது. காற்றுமே வந்து சீட்டு வீடுன்றதுனால காற்று ஃபேன் போட்டாலுமே ஒரு காந்தலாகவே இருந்துச்சு. எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்னதாக இருந்தாலுமே வந்து சில தருணங்கள்லாம் மறக்க முடியாது. ஆமாம் தானேங்க. அதுவும் எங்கள் அம்மா எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க. எல்லாருக்குமே அம்மானா ஸ்பெஷல் தான், இருந்தாலும் எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். மியா சாப்பிடவே இல்லைங்க. அந்த ஒரே ஒரு சிக்கனை கையில் வச்சுட்டு அப்படியே ஊட்டிட்டுங்க. நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது. அது ஈரல் வந்துட்டு நானும் சாப்பிட மாட்டேன், தம்பியும் சாப்பிட மாட்டான். அது ஈரல் எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்குமே வந்து ஈரல் சாப்பிட்டா அது நல்லா தான் இருக்கும், இருந்தாலுமே ஒரு மாதிரி கொமாட்டுற மாதிரி ஆகும். அதனால் ஈரல் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அம்மா கிட்ட தள்ளி விட்டுட்டோம். நான் வந்துட்டு சிக்கன்லேயே வந்துட்டு அந்த எலும்பு இருக்கும் இல்லைங்க, அது தாங்க சாப்பிடுவேன். எலும்பு மேலே இருக்க கறி சாஃப்டாக இருக்கும், அது மட்டும் தான் சாப்பிடுவேன். இன்னொன்று வந்துட்டு சதை மட்டும் இருக்கும்ல, அது வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். அதனால் அதை மட்டும் வந்துட்டு வறுத்து கொடுத்துருவேன், சில்லி மாதிரி போட்டு பசங்களுக்கு கொடுத்துருவேன், பாப்பா சாப்பிடுவா. யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு எல்லாம் எழுந்து வெளியில் போயிட்டாங்க. தீனாவுக்கு விளையாண்டா போதுங்க, விளையாட்டு மட்டும்தான், சாப்பிடவே மாட்டான். அப்புறம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன ஸ்பெஷல் சண்டே பண்ணீங்க? எங்கள் அம்மா இந்த சண்டே மட்டும்தான் எங்கள் கூட இருந்தாங்க, அதுவும் ஈவினிங் வரைக்கும் தாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. எங்கள் அம்மா கூட நானும் ரொம்ப நாள் கழித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டேன். ஏன்னா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் எல்லா வேலையும் நான் தானே பார்த்தாகணும், அதனால் வேலை இருக்குதுன்னு சொல்லிடுவேன். பின்னாடி துணிலாம் அப்படியே கிடக்கு பாருங்க, துணிலாம் மடித்து வைக்கல, டைம் இல்லை. அப்புறம் நாங்கள் தான் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பித்ததுமே டைம் ஆயிடுச்சு. காலையில் டிஃபன் பண்ணலை யாருமே, டீ பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டதோட கிளம்பி போயிட்டு வந்து அப்புறம் தனியாக தான் சமைச்சேன். கொஞ்சம் சைட்லலாம் வந்துட்டு பில்லு நிறையா முளைஞ்சிட்டு, அதை எல்லாமே அம்மா அப்புறம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் சமைச்சிட்டேன். எலும்பு தான் சாப்பிடுவேன், அதில் இருக்க அந்த எலும்பில் இருக்க சதையை மட்டும்தான் சாப்பிடுவேன். அதை தான் காமிச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்கிற ஒரு இதை வந்து அம்மா கிட்ட போட்டுட்டு, அம்மா கிட்ட இருக்கிற ஒரு எலும்பை நான் ஆட்டையை போட்டுட்டேன். தீனா வந்துட்டு ரகசியமாக சைக்கிள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, அதனால் இந்த சைக்கிளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மா மியாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி காதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க.
மியாவை தான் பிடிக்கும்னு சொல்லணும். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் மியா. அம்மா காலையில் எழுந்ததுமே போயிடுறாங்களா, டீ கூட குடிக்க டைம் இருக்காதுங்க. எப்பயா ஒரு தடவை தான் டீ குடிச்சிட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க 3 மந்த் ஆச்சு வீட்டில் சாப்பிட்டே. காலையிலே போயிடுறதுனால சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருவிழாவுக்கு ஒரு நாள் லீவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவங்களுக்கு ரொம்ப முடியல, அதனால தான் லீவ் போட்டாங்க. இல்லைன்னா இதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா கூட சாப்பிட்றதுலாம் ஒரு ரொம்ப ஹாப்பி. பசங்க ரொம்ப ஹாப்பிங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாவே பசங்க கூட விளையாடுறதுனால எங்கள் அம்மா வீட்டில் இரு ஆயா இரு ஆயான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீ சமைச்சது இன்றைக்கி தான் நல்லா இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கங்க. எனக்குவே ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைப்போம். யாராவது நம்ம சமையலை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு எல்லாருமே ஏங்குவாங்க. ஸோ நானுமே அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைப்பேன். எதிர்பார்ப்பேன், என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில டிஷ் வந்துட்டு நம்ம செய்கிறது எப்பயுமே நல்லாவே இருக்காது. ஒரு சிலது நீ எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சிட்டேன்னா, எதனா செஞ்சிட்டேன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, நல்லா இருக்கா, ஓகே. நம்ம சமைச்சி அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அதை விரும்பி சாப்பிடக்குள்ள நம்மளையே அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். அதை நான் எப்பயுமே வந்து உணர்வேன். எப்படி சொல்கிறது, அவ்வளோதாங்க. எங்களோட சண்டே இவ்வளோ தான், இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.